டேய், இங்கே பாரு. இப்போவே எவ்வளோ வேணுமோ இந்த ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி சுற்றி பார்த்துக்கோ. திருப்பியில் நம்ம மறுபடியும் இந்த மாதிரி சொல்லி கூப்பிட்டு வராத இங்கெல்லாம் சொல்லிட்டேன். இன்றைக்கி குரூப் ஸ்டடின்னு சொல்லி பர்மிஷன் கேட்குறதுக்கே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. அவ்வளோதான், இதுக்கப்புறம்லாம் இங்கே வர முடியாது. மரியாதையாக ஒழுங்காக இன்றைக்கே சுற்றி பார்த்துட்டு வந்துரு. ஏண்டா நீ ஏன் இப்படிலாம் சொன்னா? எனக்கு யாரா இருக்கா ஒன்று விட்டா? இப்படி பேசி பேசி தான் எருமை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்க. ஆனால் இதெல்லாம் நீ பண்ணி என்ன பிரயோஜனம்? அவளுக்கு ஒன்று தெரியலல்ல. யாருடா சொன்னா அவளுக்கு என்ன தெரியலன்ட்டு? அவளுக்கு என்ன நல்லா தெரியுது. ஆனால் உண்மையாலே தெரியாதவங்களுக்கு கூட நம்ம தெரிய வச்சிடலாம். ஆனால் தெரியாத மாதிரி நடிக்கிறவங்கள என்னடா பண்ணுறது? இது நடிக்கிறாளா? ஸோ டேய், நீ தெளிவாக சொன்னாலே எனக்கு ஒரு அளவும் புரியாது. இப்போ வேற பாதி தூக்கத்தில் இருக்கேன். இந்த மாதிரி ராத்திரி நேரத்தில் வேற சொல்கிற. ஒரு அளவும் புரியலை. ஒழுங்காக தெளிவாக சொல்லு. எருமை, ஏண்டா நீ ஏன் இவ்வளோ யோசிக்கும் போது நான் இதெல்லாம் யோசிக்காமையா இருப்பேன்? ஆல்ரெடி அவளை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் விசாரிச்சிட்டேன். யாரு நீ ஒரே பொண்ணு கிடையாது அவங்க அம்மா அப்பாவுக்கு. அவள் ட்வின்ஸு. ஆ, ட்வின்ஸா? அப்போது இங்கே இருக்கிறது வேற பொண்ணா? இல்லை, இங்கே இருக்கிறது தான் யாழினி. ஆ, இங்கே இருக்கிறது தான் யாழினியா? என்னடா குழப்புற? ஆனால் அவளுக்கு உனக்கு தெரியலையே. அதான் சொன்னனே, தெரியாதவங்களுக்கு தெரிய வச்சிடலாம், தெரியாத மாதிரி நடிக்கிறவங்கள என்ன பண்ணுறதுன்னு. அதான். அப்படின்னா கன்ஃபார்மாக இங்கே இருக்கிறது யாழினி தான். ம், ஆமாம். ஏண்டா இந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டால் இப்போ வெளியே போக போகிற? இது கிழிஞ்ச ட்ரெஸ்ஸா? எங்க எங்க கிழிஞ்சிருக்கு? ஏன் உனக்கு என்ன கண்ணா தெரியல? முடிக்கால் கிட்ட இவ்வளோ பெருசு பெருசாக கிழிஞ்சிருக்கு. இது என்ன கிளியாமையா இருக்கு? இதோடய வெளியே போக போகிற? தாத்தா, இது உனக்கு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸா? ஐயோ, ஏன் தாத்தா இப்படி பண்ற? டிசைனே இப்படி தான் தாத்தா. இது புது மாடல் தாத்தா, இப்படி தான் இருக்கும். 5000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ என்ன பசங்க கிழிஞ்ச ட்ரெஸ்ன்னு சொல்லிட்ட? அடப்பாவி, 5000 ரூபா கொடுத்து இந்த கிழிஞ்ச பேண்ட்டையா எடுத்துட்டு வந்திருக்க? என்கிட்ட இந்த காசை கொடுத்துருந்தா நானே உனக்கு நல்ல பேண்ட்டை 4-5 வாங்கிட்டு வந்து வந்திருப்பேன்டா. என்னம்மா, என்னாச்சு? எதுக்கு இப்போ வந்து இப்படி நோட்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்க? ஏய், என்னாச்சு? எதுக்கு இப்போ இப்படி வந்து நிற்கிற? என்ன? கார்த்திக், கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா? நான் தாத்தா கிட்ட தான் பேசணும். ப்ளீஸ், உங்கள்கிட்ட சண்டை போடல, இப்போ எனக்கு நேரம் இல்லை. ஆமாம், எனக்கு வேறு வேலை இல்லை. நான் சும்மா இருக்கேன்ல, உங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்கு. பேசுகிறதா பேசி தொலை. எதுக்கு தேவையில்லாம என்ன இழுக்கிறது இல்லை? என்னம்மா, என்னாச்சு சொல்லு. அவனை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். ஆமாம் தாத்தா, யாரை கேட்டு நீங்கள் எனக்கு மாப்பிள்ளை தான் பார்த்தீங்க? ஓ, இதுதான் விஷயமா? இதை கேட்டதான் நானே சொல்லியிருப்பேனே. எல்லாம் ஐயாவோட பிளான் தான். எத்தனை நாள் தான் நீயும் இங்கேயே இருப்ப? அதான் சரி, கல்யாணம் பண்ணி அனுப்பிடலான்ட்டு பிளான் பண்ணேன். அதான். ஐயோ, அவன் ஏதோ வளரிட்டு இருக்காமா. அவன் சொன்னான்ட்டு இல்லை, உனக்கும் வயசாகிட்டே இருக்குல்ல, உனக்கும் காலகாலத்தில் கல்யாணம் அதெல்லாம் பண்ணணும்ல, அதான். நான் உங்ககிட்ட கேட்டேனா? இப்போ வந்து அவசர அவசரமாக எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, இங்கேருந்து அனுப்பி வைங்க, நான் உங்ககிட்ட கேட்டேனா? எதுக்கு இப்போ தேவையில்லாத வேலை உங்களுக்கு? அப்புறம் மேடமுக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியாவே இல்லையா? எத்தனை நாள் தான் இங்கேருந்து எங்களே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க போகிற? சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டு கிளம்பு. நீ கிளம்புனாதான் இங்கே நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும். எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் ஜாலியாக இருப்போம். சீக்கிரமாக கல்யாணம்லாம் பண்ணிட்டு கிளம்புற வழியை பாரு. கார்த்தி, வேணாம், அமைதியாக இருந்துரு, சொல்லிட்டேன். ஐயோ, எங்களுக்கு வேணுமே, உனக்கு வேண்டானா நாங்கள் என்ன பண்ண முடியும்? அப்போ இங்கே இருக்கலாம்னு ஐடியாவா? மரியாதையாக கல்யாணம் பண்ணிட்டு போயிடு, சொல்லிட்டேன். அப்போது நான் தான் உங்களுக்கு பாரமாக இருந்திருக்கேன் இத்தனை நாள், இல்லை? ஐயோ மலரு, அவன் ஏதோ எப்பயும் போல விளையாட்டா பேசிட்டு இருக்கான். நீ எதுவும் அதெல்லாம் இதோ எடுத்துக்காதுமா, விடுமா, அவன் சும்மா ஏதோ சொல்லிட்டு இருக்கான். நீ உள்ள போ. சொல்லுடா, நான் தான் உங்களுக்கு பாரமாக இருக்கேனா? ஏய், எதுக்கு இப்போ அழுகுற? இல்லை கார்த்தி, எனக்கு சீரியஸாகவே தெரியல என்ன காரணம்ன்ட்டு. என்னை ஏன்டா இவ்வளோ வெறுக்கிற? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் என்னை வெறுக்கிற அளவுக்கு? நானும் என்னென்னவோ பண்ணுறேன். இப்படி பண்ணால் உனக்கு பிடிக்கும், அதனாலயாச்சும் நீ என்கிட்ட பேச ஒழுங்கா, சண்டை போடாமல் இருப்பேன், என்னை வெறுக்காமல் இருப்பேன்னு என்னென்னவோ பண்ணி பார்க்குறேன். ஆனால் உனக்கு எனக்கு பிடிக்கவே இல்லைல்ல. அப்படி என்ன பண்ணிட்டேன் நான் கேட்குறேன். ஆனால் இத்தனை நாள் என்னைக்காச்சும் ஒரு நாள் இதெல்லாம் மாறிடும்னு நினச்சி நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் அதெல்லாம் மாறவே மாறாதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன, உங்களுக்கு நான் பாரமாக இருக்கேன், இங்கே இருக்கிறது தான் பிரச்சனை, அதானே? நான் கல்யாணம் பண்ணிவிட்டு போகணும். சரி, நீங்கள் யாரை வேணால் பாருங்கள், நான் கல்யாணம் பண்ணிவிட்டு போயிடுறேன். உங்களுக்கு அதான நிம்மதி, நான் போயிடுறேன். ஏய், எதுக்கு இப்போ இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்க? வேணாம், எதுவும் பேசாத. நீங்கள் சொன்னதுக்கு நான் சரின்னு சொல்லிட்டேன்ல,
நீங்கள் யாரை வேணால் பாருங்கள், நான் எதுவும் பேச மாட்டேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியல உனக்கு அப்படி என்ன என் மேலே கோவம், என்ன வெறுப்புன்னு. அது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். பரவாயில்ல, எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம். ஏம்மா, இது உண்மையாலே நீ தானா வரைஞ்ச? சார், என்ன சார் இப்படி கேட்டீங்க? நைட்டெல்லாம் கண்ணை முழிச்சு வரைஞ்சிருக்கேன் சார். நான் தான் வரைஞ்சேன். பரவாயில்லம்மா, நல்லா தான் வரைஞ்சிருக்க. அது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் சொன்னேன். என்னவா? இல்லை, முதல்ல நீ வரைவேன்னு சொன்னப்போ நான் கூட நான் அவளை நம்பலை. சரி, எல்லாரும் மாதிரி தான் நினச்சேன். ஆனால் இவ்வளோ தத்ரூபமாக வரைவேன்னு நான் எதிர்பார்க்கல. சரி, பரவாயில்ல, நல்லா வரைஞ்சிருக்க. சரி தள்ளுங்க, இதை எடுத்துகிட்டு போய் நோட்டீஸ் போர்டில் ஒட்டிட்டு வரேன். எது? நோட்டீஸ் போர்டா? சார், நோட்டீஸ் போர்டில் இருக்கு சார். நீங்கள் தானே பார்க்க போகிறேன்னு சொன்னீங்க. ஆமாம்மா, நான் தான் பார்க்க போகிறேன்னு சொன்னேன். பார்த்து முடிச்சுட்டு இதை வச்சு நான் என்ன ஊறுகாவா போட போகிறேன்? உன்னை எதுக்கு வரைச்சிட்டு வர சொன்னேன்னு நினைக்கிற? நோட்டீஸ் போர்டில் போய் இதை ஒட்டினா தான் நம்ம தமிழ் துறையிலையும் இப்படி திறமையுள்ள மாணவர்களும் இருக்கிறாங்கன்னு மொத்த காலேஜுக்கும் தெரியும். அப்போ தான் நம்ம தமிழ் துறை வெளியே தெரியும். சார், நீங்கள் இந்த மாதிரி நோட்டீஸ் போர்டில் போட போகிறேன்னு சொல்லியிருந்தா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் வரைஞ்சி தந்துருப்பேன்ல சார். இது நோட்டீஸ் போர்டில் போடுற அளவுக்கு இது ஒன்றும் நல்லாலாம் இல்லை சார். நீங்கள் இதை ஏன்ட்டே கொடுத்துருங்க. நான் வேறு ஏதாச்சும் நல்லா வரைஞ்சி உங்களுக்கு தரேன். நீங்கள் நோட்டீஸ் போர்டில் போடுங்க. ஐயோ, அதெல்லாம் வேணாம்மா, இதுவே நல்லா தான் இருக்குது. இதுவே போதும். நான் தமிழ் துறையும் எழுதி நானே நோட்டீஸ் போர்டில் ஒட்டிக்கிறேன். நீங்கள் கிளாஸ்க்கு போங்க. ஐயோ சார். ஐயோ, என்னடி இப்படி ஆயிடுச்சு? இப்போ என்ன பண்ண போகிற? ஏண்டி, நான் பாட்டில் செடி கொடின்னு ஏதாவது ஒன்று வரைஞ்சி கொடுத்துருப்பேன். தேவையில்லாமல் என்னை உசுப்பேத்தி நான் பெரிய இவன் மாதிரி ஏதோ சீன்லாம் போட்டு நைட்டெல்லாம் உட்காந்து விடிய விடிய இவன் ஃபோட்டோவை வரைஞ்சி கொடுத்துட்டேன். ஐயோ, இப்போ நோட்டீஸ் போர்டில் வேறு ஒட்ட போகிறேன்னு சொல்கிறான் இந்த ஆள். ஐயோ, அவன் பார்த்தானா என்ன நினப்பான் என்ன? ஐயோ, யாருன்னு கூட தெரில. அவன் எப்படி பட்டவனும் தெரியல. எப்படி என்னை வரையில வந்து ஓங்கி ஒரு அற விட்டா அவ்வளோதான், செத்துருவேண்டி. ஏய், எனக்கு என்னமோ அப்படிலாம் தெரியல. அடிக்கிற அளவுக்குலாம் சீன் இல்லைன்னு நினைக்கிறேன். சும்மா பார்த்துட்டு ஏதாவது கலாய்ப்பான், இல்லைன்னா கோவப்படுவான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அடிக்கிற அளவுக்குலாம் போகாது. ரொம்ப பயப்படாத. ஆமாம், நீ ரொம்ப பயப்படாத. எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்டு தானே, நானும் கொஞ்சம் பேசி ஏதாச்சும் சொல்லி பார்க்குறேன். இந்த மாதிரி நாங்கள் சும்மாவாக தான் வரைஞ்சோம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று கதை சொல்லி நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப பயப்படாத. இருந்தாலும் இதில் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நீ அவங்களை ஏதாச்சும் அசிங்கமாக வரைஞ்சிருந்தா தான் அவங்க கோவப்படுறது கூட வாய்ப்பு இருக்குது. நீ அழகாக தானே வரைஞ்சிருக்க. எதுவும் கோவம்லாம் பட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் என்னதான் சொன்னாலும் எனக்கும் வேறு வழி இல்லை. இதை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஆளுக்கு ஒரு கதை சொல்லுங்கள். என்ன நடக்க போகுது நான் தானே பார்க்கணும். நீ ஏன் பயப்படுற? நாங்கள் தான் இருக்கோம்ல. நாங்களும் உன் கூடவே இருப்போம். பயப்படாத. என் பயமே அதுதானடி. நீங்கள் இருக்கிறதுனால தானே நான் பயப்படுறேன். உங்களால் தானே எனக்கு இந்த நிலைமை இப்போது. கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல, கூட வந்து ஒட்டிக்கிட்ட சொல்ல கழட்டி விடவும் மனசே இல்ல, என்ன கொடுமையடா. என்னண்ணா கூப்பிட்டியா? ஆமாம் கதிரு, நைட்டு விஷ்ணு வீட்டுக்கு குரூப் ஸ்டடிக்கு போகிறேன்னு சொன்னல. ஆமாண்ணா, நேற்று நைட்டே போயிட்டு வந்துட்டேன். ஓ, நேற்று நைட்டே போய் குரூப் ஸ்டடி பண்ணிட்டு வந்துட்டேன். சரி, விஷ்ணு வீடு என்ன ரயில்வே ஸ்டேஷன்லையா இருக்கு? என்னண்ணா சொல்கிறீங்க? ரயில்வே ஸ்டேஷனா? என்ன ரயில்வே ஸ்டேஷன்? தம்பி, நான் உனக்கு அண்ணன், என்கிட்டே நடிக்காது சரியா? நேற்று நைட் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போனதும் தெரியும், அங்கே என்ன பண்ணீங்கன்னு தெரியும். ஏண்டா ஸ்டேட்டஸ் போடுறது தான் போடுறான், என்னை ஹைட் பண்ணிவிட்டு போட்டு தொலைய வேண்டியதானே? எனக்கு தெரிகிற மாதிரியா போடுவான்? கொஞ்சம் இந்த குரூப் ஸ்டடியை கம்மி பண்ணிக்கோங்கடா. சரிண்ணே. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வரேன். அப்படியே அந்த நாய் என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருப்பான்? மாத்திட்டா எனக்கு இந்த வலிச்சதை இப்ப வலிக்குது.
சுமை தாங்கும் எந்தன் கண்மணி எனை சுடும்படி உனக்கென மட்டும் வாழும் இதயமணி. அட பாவி, என் உயிரோட புதைக்கிறதுக்கான மொத்த வேலையை பார்த்து வச்சிருக்கானே பரதேசி. எதுக்காக இப்போ அழுதுட்டு இருக்க? ஏன் இந்த வீட்டில் எனக்கு அழுகிறது கூட உரிமை இல்லையா என்ன? என் இஷ்டம், நான் அழுதுட்ருக்கேன். நீ எதுக்கு இங்கே வந்த இப்போ? சரி, அழுகிறது உன் இஷ்டம் தான், நீ பாட்டில் அழுதுட்டு. ஆனால் சாப்பிட்டுட்டு தெம்பா உட்காந்து அழுவு. எனக்கு பசிக்கலை, நீ எடுத்துகிட்டு போ. இது பசிக்கலையா? என்ன காலையில் இருந்தால் உனக்கு பசிக்கலை? ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா ஒன்றும் ஆகிடாது. அப்படியே ஏதாவது ஆனாலும் உனக்கு ஒன்றும் கவலை இல்லையே. நான் உங்களுக்கு பாரமாக தானே இருக்கேன். நீங்கள் நிம்மதியாக இருங்க, போங்க. இங்கே பாரு மலர், ஓங்கி அடிச்சேன்னு வை பல் பறந்துடும் சொல்லிட்டேன். என்ன நானும் அமைதியாக இருக்கணும்னு பார்க்குறேன், ஓவராக பேசிகிட்டு இருக்க. சரி, ரொம்ப பேசிட்டேனே, அமைதியாக இருக்கணும் தான் இப்போ வந்து சைலண்ட்டாக இருக்கேன். சரியா, ரொம்ப பேசாத. இங்கே பாரு, நான்லாம் எதுவும் பேசலை, நீ தான் என்னை பேச வைக்கிற. நான் அமைதியாக தான் இருக்கேன், நீ கிளம்பி போ. எனக்கு பசிக்கலை, வேணாம், எடுத்துகிட்டு போ இங்கேருந்து முதல்ல. இங்கே பாரு, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது. இவ்வளோ தான் சொல்லிட்டேன், ரொம்ப பண்ணாத, மரியாதையே சாப்பிடு. இதுதான் இப்போ எனக்கு டென்ஷன் ஆகுது. இது கூட உனக்கு டென்ஷன் தான் ஆகுது இல்லை? எனக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு வேறு எதுவும் செய்யணும்னு தோணலை. சாரி. இன்னும் கொஞ்ச நாள் தானே, இத்தனை நாள் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துட்டல, அந்த மாதிரியே இன்னும் கொஞ்ச நாள் இருந்துரு, நான் போயிடுவேன். ஏய், எதுக்கு இப்போ? வேணாம், நீ எதுவும் பேச வேண்டாம், நான் எதுவும் கேட்கல, நீ எதுவும் சொல்லவும் வேண்டாம். தயவு செஞ்சு இங்கேருந்து போ. ஏய், இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? நான் எப்போ பார்த்தாலும் உங்கள்கிட்ட கோவமாக இருக்கேன், உன் மேலே எரிஞ்செரிஞ்சே விழுகிறேன், அதுதானே உன் ப்ராப்ளம்? ஆமாம், நான் இப்போவும் அதுதான் சொல்கிறேன். நான் உன் மேலே கோவமாக தான் இருக்கேன். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி உன்னை வெறுத்து இல்லைன்னா உன்னை பிடிக்காம அப்படி வந்த கோவம் இல்லை இது உன் மேலே. சரியா? அதை முதல்ல உன் மரமண்டையில் நல்லா ஏற்றிக்கோ. ஏன்னா சின்ன வயசுலேருந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு அக்கான்றதை தாண்டி நல்ல ஃப்ரெண்டாக நீ இருந்திருக்க, ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுதான் இப்போ நம்ம மேலே கோவப்படுறதுக்கு காரணமே. உன்னை வெறுக்கிறேனா? பைத்தியம், நீ தாண்டி அதுக்கு காரணம். ஃபுல் அண்ட் ஃபுல் நீ மட்டும்தான் ரீசன். இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அம்மா அப்பா இறந்ததுக்கப்புறம் ஏதோ மொத்த பாரமும் உன் தலையில் வந்துருச்சு, நீ ஒருத்தி தான் எங்களெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீ எடுத்துக்கிட்ட. என்ன பெரிய தியாகின்னு நினப்பா உனக்கு மனசில்? இப்போ என்ன, உனக்கு ஒரு 25 வயசு இருக்குமா? அம்மா அப்பா சாகும்போது உனக்கு ஒரு 18 வயசு தானே ஆச்சு. அந்த வயசில் என்ன மெச்சூரிட்டி வந்துட போகுது ஒரு பொண்ணுக்கு சொல்லு? 12th முடித்த உடனே உனக்கு ஞாபகம் இருக்கா, ஃபஸ்ட்டு அம்மா அப்பாலாம் இருக்கும்போது சொல்லிட்டு இருப்பி, இந்த மாதிரி ஒரு நல்ல காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து படித்து ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும், இதுதானே உன் ட்ரீம். அம்மா அப்பா போனதுக்கப்புறம் என்ன பண்ண? தமிழ் டிபார்ட்மெண்ட் எடுத்தேன், தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் படித்தேன், நிறைய பார்ட் டைம் ஜாப் போனேன். அப்புறம் எனக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறன்ற பேரில் எங்களுக்காக உழைச்சி எங்களுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். உனக்குன்னு இருந்த ஒரு ட்ரீம் வந்து போட்டு புதைச்சிட்ட. பெரிய தியாகியா நீ? நான் கேட்குறேன். எங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணேன், ஆனால் நாங்கள் இப்படி எங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உன் ட்ரீமெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுன்னு சொல்லவே இல்லையே, ஏன் பண்ண? அம்மா அப்பா இல்லாத பசங்க அதனால தானே இப்படி இருக்காங்க அப்படின்னு யாரும் பேசிடக்கூடாதுன்னு நீ நிறைய பண்ண. நான் தப்பு சொல்லலை, நல்லது தான் பண்ணேன். ஆனால் இதில் எதுலையுமே நீ இல்லையே. நீ ஃபஸ்ட்டு நீயாவே இல்லை. உன்னை ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே சாக்ரிஃபைஸ் பண்ணி உனக்கு என்ன இங்கே யாராச்சும் பெரிய தியாகின்ற பட்டம் கொடுக்க போகிறாங்களா கேட்குறேன். ஆமாம், எனக்கு உன் மேலே கோவம் தான், ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும்தான். சரியா? சரி, ஓகே, நீ உனக்காக எதுவுமே பண்ணிக்கல, நான் ஏதாவது பண்ணலான்னா அதுக்கும் விட மாட்டேங்கிற. அதான் ரொம்ப கோவம். இது என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். இங்கே தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியே, கல்யாணம் பண்ணிட்டு போனால் அந்த வீட்டிலேயாச்சும் நிம்மதியாக இருப்ப அப்படின்னு தான் சரின்னு இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணேன். ஆனால் இந்த மாதிரிலாம் பேசினா நீ கல்யாணம் பண்ணிட்டு போக மாட்டேன். அதுதான் கொஞ்சம் கோவமாக பேசினாலாச்சு ஏதாவது கோவப்பட்டு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவேன்னு நினச்சினா காலையில் அப்படி பேசினேன். எதுவும் மனசாரெலாம் பேசலை, தேவையில்லாமல் யோசிச்சுட்டு அழுதுட்ருக்காத, சாப்பிடு. என்ன மச்சான், திடீர்னு என்னெல்லாம் ஃபோன் பண்ணி வர சொல்கிற? எதுவும் பெரிய விஷயம் எல்லாம் வர சொல்ல மாட்டியே,
என்ன விஷயம்? ஏதாவது விசேஷமா என்ன? இது விசேஷமா? டேய், அப்படி இல்லைடா, வீட்டில் ஏதாச்சும் விசேஷம் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கேட்டேன்டா. நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத. வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அமைச்சா? நீ எந்த அர்த்தத்தில் கேட்குறேன்னு தெரியுது. அந்த அளவுக்கு குழந்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ மூடு. புரிஞ்சா சரி. சரி சொல்லு, என்ன என்ன விஷயமா கூப்பிட்ட? வீட்டில் ஒரு ப்ராப்ளம்டா. யாருக்கு? வேற யாருக்கு? எனக்கு தான்டா. ஐயோ, எங்கள் அப்பா வேறு சும்மா இல்லாமல் ஏதோ வயசாகிட்டே போகுது, கல்யாணம் பண்ணணும் அப்படி இப்படின்னு பேசி வர ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க போகிறேன்னு சொல்லி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காருடா. ஓஹோ, ஹிட்லரா? ஆ, சரி ஓகே மச்சான், ஆல் தி பெஸ்ட்டா. ஹிட்லரு சொல்லிட்டாரு வயசாகுதுன்னு. ஒழுங்காக போயிட்டு பார்த்து அந்த பொண்ணை ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணுற வழியை பாரு. உங்கள் வீட்டில் வேறு யாருன்னா கூட ஏதாச்சும் ஒன்று பேசி சமாளிக்கலாம். ஹிட்லர்கிட்டலாம் நம்மளால் வாய் கூட திறக்க முடியாது. அவ்வளோதான், டாட், முடிஞ்சு போச்சு. அவர் சொல்கிறது தான் இங்கே நடக்கும். ஸோ வேறு வழி இல்லை. பேசாமல் கல்யாணம் பண்ணிட்டு அவர் சொல்கிறத கேளு. டேய், இது சொல்கிறதுக்கா இருப்பேன் அங்கேருந்து இங்கே கிளம்பி வந்த? ஐயா, வேற என்ன பண்ண சொல்கிற? வேற யாராவது இருந்தால் கூட ஏதாவது பேசலாம். ஹிட்லர்கிட்டலாம் நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ். அவர் சொல்கிறது தான் பண்ணணும். டேய், ஏதாவது பண்ணுடா. இப்போதைக்கு கல்யாணம்லாம் வேணாண்டா. ஐயோ, என்னால் முடியாதுடா. அவர் சொன்னாருன்ட்டு இந்த லெக்சரர் வேலை பார்க்குறதே எனக்கு பிடிக்கல. இப்போ அவர் சொல்கிறாருன்னு கல்யாணமும் பண்ணிக்கிட்டா அவ்வளோதான். முடியாது, ஏதாவது பண்ணு. ஐய, நீ என்னடா ஏதோ குழந்த மாதிரி இடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க? ஸோ சரி, அந்த பொண்ணு வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? பொண்ணு வீட்டிலேருந்துலாம் இன்னும் எதுவும் கன்ஃபார்மாலாம் சொல்லலடா. ஏதோ யோசிச்சு சொல்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. அப்போது வேறு வழியே இல்லை. எப்படியாவது அந்த பொண்ணு வீட்டோட அட்ரஸை கண்டுபிடி. வேணா போயிட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணு தனியாக கூப்பிட்டு கல்யாணத்தில் எல்லாம் விருப்பம் இல்லைம்மா, நீயே உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிவிடு. அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லி பேசி அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணுற வழியை பார்ப்போம். ஏன்னா அந்த பொண்ணு வீட்டில் தான் இன்னும் எதுவும் சொல்லலை. அந்த பொண்ணு வீட்டு அட்ரஸ்க்கு நான் எங்கே போகிறது? என்ன நான் கூட்டு போய் விடவா அந்த பொண்ணு வீட்டில் ஒன்று? காதலே காதலே தனி பெருந்துளையே கூடவா கூடவா போதும் போதும். ஏய் எருமை, ஃபோன் வருது பாரு. அம்மா தான். இது என்னன்னு கேட்குறேன். சரி. சொல்லுமா, என்ன? டேய் அர்ஜுன், எங்கே இருக்க? இங்கே தான்மா, பக்கத்தில் டீ கடையில் அம்மார் கூட இருக்கேன். அமர் வந்திருக்கானா? டேய், வீட்டுக்கு கூட்டு வர வேண்டியதானடா, எதுக்குடா வெளியே இருந்து பேசிகிட்டு இருக்கீங்க? கூட்டிகிட்டு வரேம்மா. கொஞ்சம் முக்கியமான விஷயமா பேசிகிட்டு இருந்தோம், அதான் பேசிட்டு வரோம். சரிடா, சீக்கிரமாக வாங்க. என்ன விஷயமாம்மா ஃபோன் பண்ண? ஐயோ, அதை மறந்துட்டேன் பாரேன். டேய், அந்த பொண்ணு வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்கடா. பொண்ணு ஓகே சொல்லிடுச்சான். ஞாயிற்றுக்கிழமை கன்ஃபார்ம் போய் பார்த்தே ஆகணும், வந்துடு. அம்மா, எனக்கு கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். சும்மா நீயும் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுச்சு, வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்கன்ட்டு. அம்மா வேணாம்மா. ஹலோ அர்ஜுன், நீ பேசுகிறது சரியாகவே கேட்கல. வீட்டுக்கு வா, பேசிக்கலாம். சரியாகவே கேட்கல, வீட்டுக்கு வா. பாத்தியா, இந்த பிட்டு எத்தனை வாட்டி நீ காலேஜ் படிக்கும்போது உங்கள் அம்மாட்ட போட்டிருப்ப. இப்போ உங்கள் அம்மா உங்ககிட்ட போட்டுட்டு போயிட்டாங்க. டேய், இப்போ என்னடா பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது மச்சான். சண்டே போயிட்டு பொண்ணு பார்த்துட்டு வரலாம்.